ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கு இந்த வீடியோவில் வந்து அரசு நீதிமன்ற துறையிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஜாப் அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எலிஜிபிலிட்டி, எந்த ஏஜில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற கம்ப்ளீட் வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். என்ன போஸ்டிங்காக ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட். ஸோ டோட்டல் வந்து ஆல் ஓவர் இந்தியாவோட வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 241 வேக்கன்சிஸ் இருக்குது. நாட் ஓன்லி தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியாவே சேர்த்து 241 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இது எந்த இதில் வரும்னா, ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் வந்து குரூப் பியில் அண்டர் குரூப் பியில் வரும். ஸோ இதோட சேலரி ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் பே மட்டுமே வந்து உங்களுக்கு 35,400 சொல்லியிருக்காங்க. அலவன்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி அப்ராக்சிமேட்டாக 72,040 rupees சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆன்லைன் மூலியமாக தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். இதோட லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்றது பார்த்துங்க. லாஸ்ட் டேட் வந்து March 8 தான் வந்து இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதோட லாஸ்ட் டேட். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே டவுட் என்னன்னா, என்ன ஏஜ் லிமிட், என்ன படிச்சிருக்கணும், அது எல்லாமே வந்து ஷார்ட்டாகவே இந்த நோட்டீஸில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கிறிஸ்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏஜ் லிமிட் பாருங்கள், 18 to 30 தான். 18லேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் ரிலாக்ஸேஷனும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி வந்தீங்கன்னா 5 years சொல்லியிருக்காங்க. பிசி எம்பிசி டிஎன்சி அந்த மாதிரி கேட்டகரியில் வந்தீங்கன்னா +3 years உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் உண்டு. ஸோ இதில் எப்படி ஃபில்டர் பண்ணுவாங்க, என்ன மாதிரி உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறவங்க ஃபில்டர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எக்ஸாம் வச்சு தான். ஸோ இந்த வாட்டியும் இந்த போஸ்டிங்க்கும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MCQ எக்ஸாம் தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். ஸோ நீங்கள் வந்து 4 ஆப்ஷன்ஸில் வந்து ஒன்று செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குண்டான பேட்டர்னே கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 100 கொஷின்ஸ் இருக்க போது 2 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ எக்ஸாம் நார்மலாகவே எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸும் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸும் எக்ஸாம் வச்சு தான் ஃபில்டர் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபில்ட்ரேஷனில் வந்து எக்ஸாம் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து எங்கே இந்த ஜாப் வந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, அதாவது SCIன்னு சொல்கிறாங்க, ஃப்ரம் நியூ டெல்லியிலேருந்து இந்த ஜாப் அப்டேட் வந்திருக்கு. ஸோ எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாம். இது வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி ஃப்ரம் அ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, எனி டிகிரி, யூஜி பிஜிலாம் மென்ஷன் பண்ணல, எனி டிகிரி இஸ் எனஃப். ஸோ நீங்கள் வந்து எந்த டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் இங்கே ஒரு அடிஷ்னலாக ஒரு ஸ்கில் கேட்டிருக்காங்க. மினிமம் ஸ்பீட் டைப் ரைட்டிங்கில் வந்து மினிமம் ஸ்பீட் எவ்வளோனா 35 words per minute, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 35 வேர்ட் வந்து நீங்கள் அடிக்கிற லெவலுக்கு அந்த ஸ்கில் உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் பேசிக் ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து ஓரளவு உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் எவ்வளோ ஃபீஸ் வந்து இதுக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். 1000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஜென்ரல் OBC அந்த கேட்டகரிக்கெலாம் வந்து 1000 rupees, ஜென்ரல் கேட்டகரி OBC கேட்டகரிக்கெலாம் 1000 rupees வந்து இதோட ஃபீஸு. அண்ட் வந்து SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன், PWD இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்கெலாம் 250 ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். March 8 தான் அதோட லாஸ்ட் டேட். ஸோ இந்த ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்க போகுது, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஃப்ரம் நியூ டெல்லியிலேருந்து வருது அப்படின்றதுனால எக்ஸாம்ஸ் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ஒரு 5 to 6 சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து புதுச்சேரியில் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், வேலூர், திருச்சி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்க போது. பட் ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட் ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் நியூ டெல்லியில் இருக்குன்னு. ஸோ ஜாப் லொக்கேஷன் டெல்லியில் தான் இருக்க போகுது. ஸோ வந்து இதுக்கு ஓகே, உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஓகே அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபீஸஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஜென்ரல் அண்ட் OBC கேட்டகரிக்கு 1000 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் மற்ற எல்லா கேட்டகரிட்டுக்கும், அதை SC ST PWD கேட்டகரிலாம் 250 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் ஓகே, எங்கே ஜாப் லொக்கேஷன் இருந்தாலும் நான் ஈஸியாக வெக்கேட் பண்ணிட்டு போயிடுவேன், எனக்கு வந்து அது பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அண்ட் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு புதுசாக ஜாப் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல்.